அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனோட திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா மைசூர் மகாராஜா பேலஸ்குள்ளேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான கோவில் தான். நம்ம லாஸ்ட் வீடியோவும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ காயத்ரி அம்மன் திருக்கோவில் தான் போட்டிருக்கோம். காயத்ரி அம்மனுடைய கோவில் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆடி மாத ஸ்பெஷலாக நம்ம அம்பாள் கோயில்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மைசூர் மகாராஜா பேலஸ்குள்ளே இருக்கக்கூடிய அழகான தோட்டங்களை தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் ஆடி மாத ஸ்பெஷலாக ஸ்ரீ நிமிஷாம்பாள் தேவி கோவிலும் பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த கோயிலையும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த கோவில் பேலஸோட வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் 1951ஆம் வருஷம் ஸ்ரீ ஜெயசாமராஜேந்திர உடையார் அப்படிங்கிற மகாராஜாவால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோவில். இந்த புவனேஸ்வரி அம்மனுடைய கோயில் கோபுரமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம். ஒவ்வொரு நிலையிலையுமே துவாரபாலகைகள், நிறைய அம்பாளும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருட்கள் என்ன அப்படின்னா இந்த கோயில் இருக்கக்கூடிய செப்பு சூரிய மண்டலம் அப்படிங்கிறது தான். இந்த செப்பு சூரிய மண்டலத்தில் மைசூர் மகாராஜா பேலஸ்லேருந்து ஜெய சாமராஜேந்திர உடையாரால் இந்த கோயிலுக்கு மாற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே பலிப்பீடம், கொடிமரம் எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம கோயிலுக்குள்ளே இருந்து இந்த தெய்வீகமான கோபுர அமைப்பை தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அதி அற்புதமாக அமைச்சிருக்காங்க. இப்போ கோயிலுக்குள்ளே நம்ம போக போகிறோம். இங்கே ரொம்ப பழங்கால சிற்பமான மகர யாழிகள் அமைச்சிருக்காங்க. அங்கேயே படி மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம போய் கோயிலுக்குள்ளே போய் சுவாமி தரிசிக்க போகிறோம். உள்ளே ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம சுவாமியோட ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். அம்பாள் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் புவனங்களையே காத்து அருளக்கூடிய அம்பாள். இவங்களை வேண்டிக்கிறதுனால நமக்கு சகல சம்பத்துக்களும் கிடைக்கும். இந்த கோவிலுக்குள்ளேயே கணபதி, மகாவிஷ்ணு, மகேஸ்வரன், சூரியன், புவனேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, சாமுண்டேஸ்வரிக்கெல்லாம் தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. இங்கே எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்கிறது ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன். இந்த கோவிலே சூரிய மண்டலம் அப்படிங்கிறத பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அதனால் இந்த கோயிலில் ரத சப்தமி ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. அதே சமயத்தில் நவராத்திரியும் ரொம்ப சிறப்பாக இந்த கோயிலில் கொண்டாடப்படுகின்றது. இந்த புவனேஸ்வரி அம்மனுடைய ஆலயம் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.